ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நாங்கள் சுதா. நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கூட இன்ஸ்டாவில் வந்து ஒரு டிஎம் தான். இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இப்போ அது ஒரு மோட்டிவேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டைமிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். எனக்கு 24 நிமிஷத்தில் முடிக்கணுமே, நான் இன்னும் அதுக்கிட்ட வர போல, எனக்கு டைம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நான் நினச்ச டைமிங்கில் என்னால் ப்ராக்டிஸில் முடிக்க முடியல. கண்டிப்பாங்க ஃபிசிக்கல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு டெய்லி ப்ராக்டிஸ் மார்னிங் ஈவினிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபயர் மூடாக இருக்குமா. கண்டிப்பாக ஒரு 1 மினிட் இந்த டைம் இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் ப்ராக்டிஸில் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராக்டிஸ் டைமில் வந்து இந்த ஒரு நிமிஷம் அங்கே வந்து கண்டிப்பாக சேஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமிங்கை வந்து ரொம்ப டென்ஷனாக, ஐயோ டைமிங் எனக்கு வரலேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணி உங்களோட எனர்ஜிலாம் லாஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸை நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருங்க. மார்னிங் இப்போ வந்து ஒரு 8 நிமிஷத்தை நீங்கள் முடிக்கணுமா, இப்போ உங்களுக்கு 8:30 8:40 இந்த 40 செகண்ட் 30 செகண்ட்லாம் நினச்சி ஹெவி லோடாக எடுக்காமல் அதை விட்டுருங்க. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் அப்போது அந்த ஒரு ஃபயராக வருமா, ஸோ அதில் வந்து நீங்கள் ஓடிடுவீங்க, கண்டிப்பாக இதாயிரும். ஸோ அவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா, இப்போ எனக்கு 25 நிமிஷம் 30 செகண்டில் வருது, 40 செகண்டில் வருது, நான் 24ல் கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு நிமிஷம் 30 செகண்ட்லாம் வந்து இப்போ பெரிய மேட்ரு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷரில் வந்து ஸ்பீடு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் வந்து ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட டார்கெட் டைமிங்கை நான் முடிச்சதே இல்லை. ஆனால் என்னோட ப்ராக்டிஸ் எப்பவுமே நான் ஸ்டாப் பண்ணதே இல்லை, நான் வந்து பின்வாங்கினதே இல்லை. நான் போடுற ப்ராக்டிஸை போட்டுட்டே இருந்தேன். லாஸ்ட் வந்து ஃபைனலில் கண்டிப்பாக வந்து நான் அச்சீவ் பண்ணேன்னா, ஸோ என்னால் பண்ண முடிஞ்சுன்னா அவங்களாலே பண்ண முடியும். அன்வான்டாக டைமிங் நினச்சி டென்ஷன் எடுக்காமல் நீங்கள் போடுற எஃபர்ட்டை மார்னிங் ஈவினிங் போட்டுட்டே இருங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஃபிசிக்கலில் கண்டிப்பாக வந்து ஃபைனலில் வர இன்னும் கொஞ்சம் எனர்ஜியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஸோ எந்த டென்ஷன் எடுக்காமல் நல்லா பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.